சாமியார் மாதிரி இருக்கே, மடுவை சரியா விட்டு வந்து யார் நீங்க? யூரியா போட்டியா? யூரியாவா? இல்லையா தம்பி யாருன்னு கேட்டேன். தம்பி யாருன்னா எங்க ஆத்தாவுக்கு எனக்கு அப்புறம் பிறந்தேன் தம்பி. இன்னைக்கு உன்னை காலி வேணா போக மாட்டேன். மாத்தூர் மேடையில நான் வந்து சத்தியம் பண்றது இல்லையா புதுக்கோட்டை பைபாஸ் நடந்து போறது நல்லது. இப்படியே போனேன்னா 8 வெறிநாய் வரட்டும், சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். நீங்க யாருன்னு கேட்டேன். நான் யாரா இருந்தா எது ஆதரவு தேவையா? ஏதாவது நல்லது செய்யலாம்ல. நல்லது செய்ய ஏன் முக்கியமாக காதுகுத்து வச்சதுக்கே மொய் செய்யல, நீ நல்லது செய்யலாம், கைதட்டலாம். அதெல்லாம் வந்து நான் எங்கேயுமே பேச முடியாது. கைதட்ட உண்மைக்காக எங்க இருக்கு? ஆமா, பெரிய ஒரு ஹரிச்சந்திரன் சித்தி மயன் உண்மையத்தையும் பொழப்பாரு. நீங்க யாருன்னு கேட்டேன். ஆத்தா இருக்குல்ல, ஆமா, எங்க அம்மாவோட சித்தி இருக்குல்ல, சித்தியோட சுத்தி வரும்போது அந்த பெண்டுல குருசாமி டீ கடை இருக்கா, குருசாமிக்கு எதிர்த்த வீடு வேல்சாமி, அவைமையே ரங்கசாமி இருக்கால, அப்ப பொன்னுச்சாமியும் துளச்சாமியும் தான் கூட பிறந்தவங்க. அப்ப அங்குச்சாமியும் அவன் வேல்சாமி மாமி மச்சனே. அப்ப துளச்சாமியும் பாலுச்சாமியும் சித்த பக்கம் பெரிய பக்கம். அப்ப அண்ணியும் சின்ன கிண்ணியும் நான் இதுவரைக்கும் ஒரு 70 பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன். உனக்கு எப்படி வசதின்னு கேட்கிறேன். இல்லையா நீங்க யாருன்னு கேட்டேனா? அதான் சொல்ல வரேன். அம்மா இருக்குல்ல, ஆமா, அம்மாவோட சின்னம்மா வந்து ஆடு மேய்க்கிற அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அப்ப அசோக்கு வேணாம்னு தீர்ந்து விட்டதுனால திருப்பி வந்து சுப்புக்கு கட்டி கொடுத்தான். சுப்பு வந்து சப்பிட்டு போயிட்டேன். எதை ஐச பட் ஒன் யாருன்னு கேட்டேன் உங்களை. எங்க ஆத்தாவுக்கு அப்பனுக்கு பிள்ளை ஏ கிடையாது, பி. ஆஸ்பத்திரி ரூம் பேர் பி. தம்பி யாருன்னு கேட்டேன். அண்ணன் யாருன்னு கேட்டேன். நான் உங்களுக்கு கணவா? நான் உனக்கு மடுவா? தம்பியா? என்னை பார்க்கிறது யார் மாதிரி தெரிகின்றது? தெரியுது, மேகி பாக்கெட் பொம்மை மாதிரியே தெரியுது உன்னை பார்க்கும்போது. அடிக்கணும்னு அந்த மிசில் அடிச்சுக்கிட்டாப்ல. நெல்லுக்கு பாய்க்கு விரதோடு விநாயகர் சதுர்த்தி வரும்போது மகாலிங்க 5 ரூபா சமம் இருந்தா இயங்குமா? எங்க அதனால உன்னை முன்னப்பனே எப்படி பட்டு வச்சிருக்கேன் ஆண்டவன். பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, ஆமா, அன்னைக்கெல்லாம் 3 நாளைக்கு நீ வீட்டை விட்டு வராது. யாருங்கிற? ஏன்னா பயில ஊர மோசமானவங்க. எதுக்குங்கிற? நீ பாட்டுக்கு இப்படி நடந்து வரும்போது பிள்ளையார் நடந்து வருதுன்னு கொண்டு போய் உன்னை கம்மாத்தல்ல முக்கி கொண்டாலும் கொண்டு வருவாங்க. சொல்ல மாட்டேன், ஏன்னா உன் தொப்புள் வேற அப்படியே ஊதுவத்தி பொறுத்துறது மாதிரி. தொப்புள்ள 300 ஊதுவத்தி குச்சாய் வைத்தச்சுக்கோ. சரி, கணேஷ் போல கேள்விப்பட்டிருக்க முட்டா போல என்ன பாக்கெட் 70 ரூபாயா? இறைவனுக்கு நிகரானவனான், இறைவனுக்கெல்லாம் நிகரானவனான், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவனான். துண்டு ஓட்டைன்னா அப்ப ஜட்டியாது தொண்டுகள் செய்யக்கூடியவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனா. நான் உன்னைய விழுத்தாடி போய் பாஞ்சு அப்புறம் என்ன வாய் ஓடு விட்டு சிறுசு பெருசாக்கூடியவனா. வாயா ஒரு 1000 ரூபா தானே. சரி, சிறுசு பெருசா எப்படி கிருமி மூலயமா இல்ல இதா கிருமி இல்ல பெருசாக்கில் வந்து கிருமா மாத்திரையா உருண்டை லேகியமா? லேகியமா மாத்திரையாவா? பெருசாக்கு என்னையார வந்து ஆக்குவார். அறிவு ஆற்றலை கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனா. நான் வீடு விட்டு வீடு வாங்கி நான் தண்ணி மேல் நடக்கக்கூடியவன், முன்னால் நடக்க முடியுமா? நான் தண்ணியை போட்டு ரோட்ல நடப்பேன். என்ன முடியுமா? என்ன பண்ணி நான் அடிச்சுடுவாங்க. வேடிக்கை தெரிய ஆரம்பிச்சு. நீ யாருன்னு தெரியலையா? தெரியல, நான் காட்டுவாதீங்க. அடியனும் நாரது மகிழ்ச்சியாப்பட்டவனா? நாட்டை பிடிச்சா புண்ணியா? நாரது மகிழ்ச்சி அப்படின்னா தபம் செய்யக்கூடியவனா? ஏன்னா உட்காந்து எந்த எங்க தோணும் அங்கே உட்காந்து செய்யும். மலை மேல தோல் கட்டலாம் உட்காருவேன். தோல் கட்டையா உட்காருவா? நீ எங்கடா முடிச்சாங்க? நாங்க பூலோகத்துல உள்ள ஐயா, இங்கிட்டு உள்ள இந்த காட்டுவாசி விவசாயம் சம்சாரி மயனுக்கு என்ன தெரியும்? மழைவேலை யாகம் செய்யக்கூடியவன், இறைவனுக்கு மேலானவனா, இறைவனை செல்ல முடியாத இடத்துக்கு செல்லக்கூடியவன். அடியே உடச்சுக்கிட்டு போயிடுவேன். அதே யாருக்குமே தெரியாது, போறது வர யாருக்குமே தெரியாதியா? ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன்? அப்படிலாம் கிடையாது. காற்றுக்கு ஒருவருக்கா கடல் அலையை நிறுத்த முடியும். அது போலதான்
காற்றுக்கு உருவம் இருக்கா? கடல் அழிய நிறுத்த முடியுமா? அதெல்லாம் நிலையானது, நிலையற்றது கிடையாது. அது கூட நான். நீங்க? ஆமா. உங்க பேரு? நாடு மகிழ்ச்சி. நீங்க தானா? அடிக்க நாமப்பட்டவனா? ஐயா ஐயா நேத்தாய நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சரி அங்கே நாரத மகிழ்ச்சியா? ஊரு என்ன? வேலூர். இல்ல மேலூர்ன்றிய அரியனாச்சி என்னமா நேரத்து தீ குளிச்சுட்டாங்களையா? அரியனாச்சி தீ குளிச்சுட்டாங்க. புருஷன் குளிச்சா இவ சத்தம் போட்டு விடணும். அவர் முனியாண்டி அதுக்காக போய் நாண்டு குளிச்சாக. இந்த குடும்பம் கேவலப்பட்ட குடும்பம். நீ நான் சத்தம் போடணும் பாருங்க. உன்னுக்குள்ள ஒண்ணு அவங்க 2 பிள்ளைய விட்டு சாக போயிருக்கேன். மேலூரே நேற்று ஸ்ட்ரைக் ஆகிற அளவுக்கு. இங்க எந்த மேலூரை சொல்லிய நீங்க? இதுதான் மேலூர் தானே? ஆமா. எந்த மேலூர்? கொட்டையாம்பட்டி. கொட்டாயம்பட்டியா? கொட்டாம்பட்டி மேலூர் தானே? சந்தாரா, வேலு உலகத்தை சுருக்கி மேலூர் நான் சொன்னேன். வேலு உலகத்தை சுருக்கி எங்க எங்க இருக்காது? வேலு உலகம் யா? எங்க இருக்கு? மேலு உலகம் இடம் கிடையாது. மேலே உலகம், கீழே உலகம். அந்த 7 உலகங்களுக்கு அதிபதி ஆகப்பட்டவளாங்க. இது மேல என்ன வத்த காய போட்டிருக்கேன்? தெரியல. மேலு உலகத்தின் சுருக்கி மேலூர் சொல்ல தம்பி. முதல் வயிற்ற சுருக்கு. இது இயற்கை படைப்பு. இருக்கிறதுக்கு அனகொண்டா சின்ன மாதிரி வைத்தறிச்சு கோசிவன், வைத்தறிச்சு பையன் எங்க அண்ணன் இருக்காங்க. அவருடைய உடற்பைப்பு அப்படின்னா அதை மாற்ற முடியாது. இது இறைவனுடைய படைப்பு. சோறு ஊர்ல குறைச்சா யாரு சோறுன்னு சொன்ன உடனே யாரு? இன்னைக்கு நமக்கு உணவு பணிவாருங்க வீடு சொல்ல மறந்துட்டேன். அருமையான சாப்பாடு. அவங்க செய்யக்கூடிய பணிவிடைகள் அந்த அம்மா வயதானவங்க எல்லாம் நிலைய வாழையில போட்டு ஆட்டுக்கறி, அப்புறம் இந்த கோழிக்கறி, முட்டை, மீன் வறுவல், சிக்கன் 65 இந்ததே அருமையான சாப்பாடு. அவங்க செய்யக்கூடிய பணிவிடைகள் பக்குவங்கள் நீண்ட ஆயுள் காலத்தோடு சகல செல்வங்களை பெற்று இறையை விட்டு நொடி நோயாளர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். நான் மறந்துட்டேன். முதல்ல அவங்களுக்கு சொல்லியிருக்கணும், சொல்லலை, மறந்துட்டேன். சரி வீட்டில் போய் சொல்லிட்டு வர கதை காலையில் நிச்சயமாக சொல்லுவேன். நல்லா உணர்ச்சியா தின்றுருப்பேன். காலையில உண்மையை சொல்லிட்டே போகணும். அந்த அம்மாவை பற்றி சொல்லிட்டு தான் போகணும். வயிறு நிறைய ஒண்ணும் சாப்பிடுற வாழ்க்கையில மறக்கலாமா? மறக்கவே கூடாது. அண்ணன் விட்ட உள்ள மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. நீ என்ன பண்ற? அம்மாட்ட மட்டும் சொல்லலாம். ஒவ்வொரு வீடா கதவை நிச்சயமாக தவறே கிடையாது. ஆபத்துக்கு உதவதில்லை, அன்பசிக்கு உதவுவது அன்னம், தாகத்தை தீர்க்காத வந்து தருத்தரவடி அறிந்தீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழிக்குள்ளாட்சியும் பாவத்தை தீர்க்காத ஈர்த்தம், இருந்து மேல் பசிக்கிட்டாத சோறு எதுக்கியாக. அப்ப அந்த பசியை வந்துருவங்க தாய் இறைவனுக்கு நிகர் இல்லையா? சரி சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆகவில்லை. ஏன் அவளை கத்துற? எதுவும் பருவா? வேண்டாம் விட்டு வச்சிருக்கிறேன். சட்டி அழுத்துதா? ஆகவில்லை. அங்க அது அழுத்ததா? அதான் நான் கூட கவட்டில் பருவுன்னு. சரி சரி சரி. கல்யாணம் ஆகலையா? ஆகவில்லை. இடிக்கிறா? சாதகத்துல இடிக்கின்றேன். ஏன் அழைத்துக் கொண்டிருக்கிறாய்? கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பாலமரம் கட்ட இடத்துல நின்று வைவே குபேரன் பொம்மை நினைச்சு உடைய டாட்டாஜில ஏந்திட்டு போயிடுவாங்க. கல்யாணம் ஆகவில்லை தம்பி. ஏன்? ஒரு காலத்தில் 52 பொண்டாட்டி எனக்கு. ஒரு காலத்துக்கு செய்வேன் 52 பொண்டாட்டிய ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் 52 பொண்டாட்டிய. 52 பொண்டாட்டிய வச்சு என்ன பால் பண்ண நடத்துறீங்க? கிடையாது. இந்த உலகத்தில் சமர்ப்பணமாக இருக்கணும் சொல்லி முருகப்பெருமானுக்கு சுவாமிகளை படிக்கட்டுகளாக வைத்திருக்கின்றேன். அந்த பழனியில சித்தாளத்துல உங்க பொண்டாட்டி தானா? வச்சிருக்கிறேன். இறைவனுக்கு தொண்டு செய்வது உள்ள அதை விட எனக்கு நிம்மதி எதுவுமே கிடையாது. சரி சரி சரி. 52 பொண்டாட்டி. 52 பொண்டாட்டிகள். அந்த 52 பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை? 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். இங்க வாங்கப்பா. 60 பிள்ளைய பெற்றிருக்காப்புல இருந்தால் கம்மியா தானே இருக்கு. 60 உள்ள பெற்று அதனாலதான் மடு வத்தல இருந்தாய். சரி இப்ப கல்யாணம் ஆகவில்லை. இந்த 52 பொண்டாட்டியோட இருந்தீங்களே அப்போது நரம்பு விளையிருச்சோ?
நாராயணன் அதை எடுத்து விட்டுக்காருண்ணா என் பாட்டேன் கூட குட்டியே போவேன். இப்ப ஆசை இல்லை கிடையாது. எனக்காவது முணுமுணுன்னு இருக்கா? முழுமுழு இருக்கா? இல்ல அபச்சாரம் இல்ல இல்ல சண்டால நாத்து பிடிச்சவனே இல்லைன்னா பிடிக்கலையா? பிடிக்கலப்பா. காலை அகத்தி வச்சுக்கிட்டு மண்ணெண்ணையை பெட்ரோலை ஊற்றி எரிச்சு விடுவேன். அப்படி லாபம் காலை மசூர் பூரா கறி அதுக்கு சிரிக்கிறேன் பாருங்க. அப்போ சிரிச்சே வந்துட்டாரு. பொம்பளாச்சி இல்ல கிடையாது. சேலம் சிவராஜ் சித்தா போயிட்டு வருவோமா? நீங்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை எதுக்குங்க? ஒரு உருண்டை தருவாங்க. சரி, அதை 2 நாளைக்கு சாப்பிட்டேன்னா லேசா செவத்த உரசுற அளவுக்கு வந்துடும். நானும் கூசாம பேசுறான் பாரு. இது ஆனா கடல் உள்ள வாங்கிருச்சு. கடல் உள்ள வாங்கிருச்சா? என்னைக்காவது சுனாமி வந்தாத்தேன் நீர் கசியுது. கசிதா இப்ப பொம்பளாச்சி இல்லையா? கிடையாது கிடையாது. நாட்டுக்கு சாவு. வேண்டாம் விட்டு வச்சிருக்கேன். நீங்க பல துயரங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த உலகத்தில் இருப்பதோட இழப்பதே வேண்டும் இருக்கேன். நான் அதுக்குத்தான் தர்மத்தை அழித்து தெரியாம அதர்மத்தை அழித்து தர்மத்தை வேணா குட்டிவான். உன்னை கூட ஒரு நாளைக்குள்ள ஒரு இடத்துல கூப்பிடாமல் நீ இருந்து எனக்கு சுயநலவாதி, நான் ஒரு புகழவாதி, உலகம் சுற்றும் வாழி வேணாம். இல்ல நாண்டுகிட்டு நில்லுன்னு சொன்னது தப்பத்தேன். நின்றேன்னா கொப்பே போக அறிச்சிருக்கிறான் சண்டா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். சிரிப்பு இருக்கணும். இப்பதான் சிரிச்சிருக்காங்க. பரவாயில்லடா. இந்த கம்பு கூட்டு மசூர் உங்கள்கிட்ட வச்சிருக்கே அண்ணா கேட்க அண்ணா கேட்டு திருச்சி போ. நீ திருச்சி போட்டுக்கலாம். கம்பு கூட்டு மசூர் சடை குடிச்சு கிடக்கு. தொலைச்சு போனைய தொலைச்சிட்டா தேடிட்டு போ. சரி, இப்போ பொம்பளாச்சி கிடையாது கிடையாது. இல்ல சுத்தமா கிடையாது. எதுவும் படம் கடம் பாப்பியா? சண்டாளா இல்ல அந்த கல்யாணம் உன் பேச்சுவார்த்தையே சரி கிடையாது. இல்ல நான் தப்பா அப்ப 52 பொண்டாட்டி கட்டிட்டு இந்த தாலி கட்டும் போது எடுத்த போட்டோவை பாப்பேனான்னு கேட்டேன். சரி, உங்க அப்பா பிரம்மதேவன். அதே பிரம்மதேவன் 4 கோடி 70 தொட்டும் 84 ஜீவராசி படைப்பு தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். இந்த உலகத்தில் ஜீவராசி அனைத்தையும் படைப்பவன் தந்தையாகப்பட்டவன். பேப்பாய மயனே யாரு பார்த்தா பேப்பாய் வாங்குற வச்சுக்க. ஏன்டா அழுகுற? சொல்லிட்டா எனக்கு பெரியப்பா மயன். யாரா பெரியப்பா மயன் வந்தது? யாரு? பெருமா பெரியப்பா மயன் தானே, பிரம்மதேவ மயன். ஐயோ, உங்க அப்பாவுக்கு மாதிரி உலகத்துல கொச்சே இவனுக்கு இருக்காது. வெளியிருக்கும் போது கூட கவக்கம் போல அண்டை கொடுத்துதானே இருக்கும். நீ எந்த பரவ சொல்லி கொண்டிருக்கிற? நீ எந்த பரவ சொல்லி கொண்டிருக்கிற? பிராலிமலை டோல்கேட்டுக்கு முன்னாடி நெருப்புல போட இந்த உலகத்தை ஜீவராசி அனைத்தும் படைக்கக்கூடிய வந்தேகப்பட்டவன் பிரம்மதேவன் சொல்லி இருக்கிற. வெள்ளரிக்கை விற்கிறவனும் ராலிமலை விற்கிறவன் சொல்ல சொல்லி இருக்கிறாயா? ஐயா அவன் இல்லையா? கிடையாதுயா. கொஞ்ச நேரத்துல கொல்லிக்காலம் உடைக்க தெரிஞ்சான். அம்மா கலைவாணி திருட்டு போய் கலைவாணி வெள்ளை கலைபிடித்து வெள்ளை வழிபோடு வெள்ள அரியாசத்தில் இருக்கக்கூடிய தாயாகப்பட்ட கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய லாபம் கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். சரி சார், என்ன வேலை வாக்குறிய? உன்னுடைய பெயரை நான் கேட்டேன். என்ன உன்னுடைய பெயரை கேட்டேன். அம்மா இருக்குல்ல, வருக ஆரம்பிச்சு வச்சுக்க மூக்காத்தறி உடைச்சு முடியாப்பலாம். அப்பாவுக்கு அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சத்து மாவுக்கும் மைதா மாவுக்கும் ஏரியல் பவுடருக்கும் அம்மா 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 அமுக்குதா மாட்டேன் எப்போ வைக்கிறேன். எங்க அப்பா வந்து அம்மாவை இப்பதான்டா ஆரம்பம். இதான்டா
இதுதான் ஆரம்பம். அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுல. சரி. அப்ப 7 பேர் நாங்க பிறந்தோம். அது நடுவுல வந்து நான். உங்களுடைய பெயர்கள்? என் பேரு வீரத்தேவை. அப்பா பேரு? அப்ப அம்மாவுக்கு குறிச்சி ஒரு ஆட்சி ஒரு அப்பா நம்பிடாரு. அம்மா பேரு? நங்கை மோகனி. ஐயா சிலிண்டர் கெருகி போட்டேமே வந்துருச்சா? நீங்க எந்த சிலிண்டர் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல நீயே சிலிண்டர் ஏன்டா என்னை பார்த்தா சிலிண்டர் மாதிரி இருக்கானே. செருப்பு சட்டை போட்டு அடுத்த தான் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன பண்றது? உள்ள போய் திருத்த சிரிக்கிறீங்க. அதுதான் சிரிப்பு. அது நானும் கொலையா போட்டுட்டாங்க. இல்லைன்னா எதிரிகளை பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு முதல்ல. இல்ல இல்ல அதான் ரொம்ப இதா இருந்துச்சு. அவங்க சிரிச்சாங்கன்னா அதே இருக்கட்டும், சிரிக்கட்டும். சிரிக்கிறது தலை திருவிழாவை கொண்டாட கேட்குமா? எல்லோரும் ஒரு இடத்தில் கூடி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த திருவிழா வேடிக்கை அன்றோர்கள் கண்டுபிடிச்சது. பகவை மறந்து ஒற்றுமையானது எல்லோரும் ஒரு நிலையில் ஒரு இடத்தில் இருந்து சந்தோஷம் பகிர்ந்து கொள்வது ஒன்று. இரண்டாவது அந்த இடத்துல பொதுவாக்க போறதும் கிடையாது. இந்த கூட்டம் திருவிழா வைக்கிறது. அப்ப சொந்த பந்தம் வருகின்ற போது அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு ஆண்மகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்த கலை நிகழ்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. சரி, அந்த பெண்களுடைய பேர் கையை தூக்கி ஒரு பெரிய பேர் இருக்காரு. பெண்களுடைய பெயர் என்ன? ஒண்ணு மொச்சப்பயிறு, ஒரு மொச்சப்பயிரா? பெண்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். வள்ளி. அடுத்த பெண்மகள் யாழ். உனக்கெல்லாம் ஒரு ஆளு இல்ல இன்னொருத்தர் மொண்டாட்டி 5 வயசு நல்லா அழகா இருக்குமா? நல்லா குனிக்குமா? குனிஞ்சா செய்யலாம் இருக்கேன். ஆமா, தப்பா நடிக்க கூடாது. பாடல்களை குனிந்து வழங்குகின்ற போது நிறைய மனிதர்கள் ஆசீர்வாதத்தை வழங்கிருக்கேன். எதையுமே தவறாக தவறாது. அதற்கு ஒரு வார்த்தை இருக்கு. குனியும் போது ஒரு பண்ணும் போது அப்படியே ஸ்ரீரங்க ஆண்டாள் யானைக்குட்டி மாதிரியே எனக்கு குழந்தை எங்க அண்ணன் இருக்கிற அவர்ச்சி அழைத்து வையா. இந்த ரோசா போயிருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. இந்த ரோசா போயிருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. மலையோரம் மாங்குருவி, மலையோரம் மாங்குருவி மாவிலையை பாட்டுலி பாடுறடி. மலையோரம் மாங்குருவி
ஒரு வந்திருக்கேன் குளிச்ச விட்டு சோனம்மை நாரத மகரிஷி வந்திருக்கேன். எங்களதான் முன்னாடி எழுதிட்டு இருந்துச்சு. வாங்க சாமி. என்ன உங்களை பார்த்து என்ன புரிய பண்றாங்க? திரும்பி போன எதுக்கு அவுக்குறீங்க? வாங்க சாமி. களவாடி பையன் பெண்மகள் யாரும் கேட்டேன். எவன் போட்டு அடித்தல நீ கொஞ்சம் நல்ல பிள்ளையா. ஆடிப்பாடி வரவேற்றதால் சமூகத்தை வாழ்க வெள்ளாண்டு வெள்ளாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், கொஞ்சம் வாழ்த்து வேண்டும். ஆகவே பாட்ட பாட குத்து பாட்டா போடுவாங்க. சங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை சுங்கம் சங்கமத்தின் சுங்கத்துக்கு மாலை சங்க வண்ண கழுத்துக்கு ஆனா சாமியார் உன்னை பார்த்தானே இந்த ஆவி அடிச்சவன போயிட்டாப்லையே. மாட்டை சிறகி போறோம்னு நினைச்சு காட்டு வரல. புல்ல எடுத்து போடுங்க. கண்ணே, இந்த சாமியாரை பார்த்தா எப்படி தெரிகிறது? என்ன செய்ய? கோழி குஞ்சு கொணங்கிருச்சு. எந்த காசு? இந்த பிள்ளை கூட்டி விட்டீங்களா? ஆனா சாமியார் கூப்பிட்டாரு. என்னது? எங்கடா கூட்டி விட்டு உன்னையான கொலை கூட்டா தூக்க வச்சுல. நான் கொடுத்த ஒரு பொண்ணல சரியாயிருச்சா உங்களுக்கு? என் கூட தானே இருந்த. ஆமா. இவன் தூங்கணும். இவன் கூப்பிட்டாரு. ஏன் வந்த? உனக்கு என்ன வேணும்? மாமா கும்புறே மாமா. உனக்கு மாமா இல்லடா. எனக்கு மாமாங்க. உங்களுக்கு வந்து அண்ணன் வேணும். எனக்கு மச்சான் வேணும். மச்சான் மாப்பிள்ள. ரெண்டு பேரும் லிப்டிக் போட வச்சு ரெண்டு பேரும் அப்படியே இந்த பிள்ளை உரசுறியே. இன்னொரு ஆள் ஆம்பளை கதை வச்சு நமக்கு மாமி வந்திருக்கு. சாமியா? சாமி. சாமியை கூப்பிடுவேன். கூப்பிடுவேன். ஐயா ஐயா தாயே ரெண்டு கேள்வி தெரியாது. யார் வந்திருக்காரு? நாரத மகரிஷிடா. அவசரப்பட்டு ஊதிர கூட கூடாது. கீழே வந்துருவாரு. விளையாட்டு போட்டி. விளையாட்டு போட்டி தானே இது? பள்ளிக்கூடத்துல விளையாட்டு போட்டி நல்லா பிள்ளையர் வந்து அம்சமா போட்டுக்கூடா. புள்ளையார் வேஷம் இல்ல. நீங்க என்ன மாத்தி மாத்தி வேஷம்? குபேர வேஷம். மேல ஒருத்த சாமியார் நாரதர்ரா.
வந்து அங்க இருக்கு மேலூர்டா. வேலூரா திருச்சி கொட்டாம்பட்டி பக்கத்துல உன்னை யாரா தூக்கத்துல எழுப்பிட போடா. போடா நீ மட்டும்தான் இந்த பெரிய வேலை. சாமி அங்க இருந்து மேலூர் வரைக்கும் நடந்தே வர்றீங்க சும்மா இருடான பக்கம் வந்து கொடுத்தேன். தகடு மார்க்கமா ககன மக்கள் உனக்கு காற்றோட காத்து கலந்து வருது அப்படியே ஆகாய மைக்ல பேசுறீங்களா இங்க வாங்க ஆகாய மக்கமாக அந்த ஜிப்பா தகடு மார்க்கம் போயிடுவா ககன மக்கள் வந்து குடிக்கிறேன் ஆகாய மக்கமாக காத்தோடு காற்றோட காத்தாக கலந்து வர முடியுமா? நீங்க யாரு முதல்ல? மேலூர் தான் மேலூர் வேலூர் வேலூர் மேலூர் சுருக்கி வேலூர் சொல்லுவாங்க. நல்லா சொல்லு 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 பூலோகம். நீங்க என்ன சொல்லுவீங்கப்பா? ஏற்கனவே சுருங்கித்தானே உள்ள கிளம்புறாரு. விடவே மாட்டேன் அவர் மேலோகத்தை சுருக்கி வேலூர் சொன்ன மேலூர் சொல்லும் போது நான் பூலோகத்தை சுருக்கி போடா. போடா ஏன் போட போறாங்க நீங்க வாங்க மாமா அவர் எடுக்கிறாரு. அவர் என்ன இருக்காரு? இவருக்கு போய் உன்னை யாருக்கு நான் இவர் என்ன செய்ய போறாரு என்ன பண்ண மாட்டாரு இன்னுக்கே வேலை போட ஓட்டுக்காரு இவர் என்ன செய்ய போறாரு வேகத்தடையா? இதா வேகத்தடை வேகத்தை மகதியால் இசைமிட்டபடியே கருவியாகப்பட்டது. இது என்னுடைய இசைக்குட்டபடி செப்பாக்கட்டை என்பது மதுரையால எதுக்கு சொல்ல போறீங்க மகதியா கிடையாது, மகதியால் இசைமிட்டபடியே கருவியாகப்பட்டது. சத்த வருவேன். நீங்க கீழே குடிங்க, இங்க வாங்க, அங்கெல்லாம் பக்கம் வண்டியை போடுங்க. நீங்க வண்டி ஓட்டிங்கன்னா கரெக்டா நான் அதில் வாசிச்சு வச்சு வாசிப்பேன். வருகின்ற வாக்கத்தில் ஆலோசனை அருமையான காலம். அந்த காலத்துக்கு சொந்தக்கர் யாராக இப்ப வந்து பார்த்து விட்டு போற வந்திருக்கேன். பார்த்துட்டேன். போங்க வர சொல்லுங்க. யார வரதுங்க சோ 6 நிமிஷம் பெண்மகள். ஒரு ஆளுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? ஒரு ஆளுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த மெண்டல் மாத்திரை சாப்பிடாம வந்துட்டேன். பச்சை மாத்திரை தானே. அது சரி, என்ன இருக்கிறாரு சார்? ஏன் இப்ப தூக்கத்துல எரிப்பு விட்டுவே யார் தெரிஞ்சா? நான் உன்னை படுக்கணும் தான் எனக்கு பாதகத்தை பாரு. இவரும் அருணாத்து 8 பேர் சாச்சிருவாரு. போமுண்டாங்களுக்கு அவரே முடியாம கிடக்குறாரு. நீ போமுண்டா ஓய்யா போடா ஓய்யா நமக்காக வேண்டாம். மாமா இந்த நீங்க விட்டுங்க, அவர் சின்ன கொடுத்தவன் ஏதோ பேசிட்டாரு. துணி அந்த பக்கம் எடுத்து போடுங்க. பேசினாலும் மனசுக்கணும் பரவாயில்ல. நானும் எங்கெங்கே போய் ஒரு வரம் கேட்டேன் கிடைக்கவே இல்லை. என்ன வர வேணும் கேளுங்க, உங்கள்கிட்ட கேட்டா கிடைக்கும்னு சொன்னாங்க. நிச்சயமாக தருவேன். உள்ளுக்கு ஒரு 4 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாமிகிட்ட என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் நிச்சயமாக அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கப்பட்ட வரங்களாக தயக்கமாக கொடுத்துருவேன். என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? எது கேட்டாங்க கொடுக்கக்கூடிய வரங்களாக தடங்களே நம்ம கொடுத்துருவேன். மத்ததெல்லாம் வேணாம் சாமி. இந்த சிரிச்ச பெருசாக்குவீங்களா? ஆமா ஆமா ஆமா. நல்லா எனக்கு சிரி என்னது? அத காமிக்கல. என்னது? அந்த மிஷினை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரோ. மாமா சொல்றாங்க. இவனும் பெருசாக்க மாட்டேங்க உங்களும் பெருசா- ஆமா ஏய்யா அவருடைய ஆசையை கேட்டு நீ கேளு தம்பி. இப்படிச்சாலும் சொன்னேன். ஏன் சிரிச்ச பெருசா? அத காமிப்பா. அத காமி. எங்க மாமா கேட்கிற மாதிரி காட்டுங்க பாப்போம். அத காமிப்பா. காட்டுங்க. அவருக்கு அவருக்கு டேபிள் நீங்க எதை சிறுசா பெருசாக்குறீங்களோ அதை காட்டுங்க. அதை பார்த்து நான் சொல்றேன். கோபிக்காம இந்த வரத்தை ஒரு கொடுத்துருங்க. அதை நீங்க பார்த்துதான் கொடுக்க முடியும். இப்ப எதையுமே அறிந்துதான் கொடுக்க முடியும். இப்போ ஒரு கடைக்கு போற ஒரு சாமான் வாங்குறோம், அதை பார்த்தாலும் கேட்க முடியும். மூக்கு பிடிக்கவா? அழகு எடுத்து கேட்கிறதா? எதுக்கு தங்கச்சி அம்மா. ஒரு பாவமணி காதல் கருங்குயிலே காதல் ஒரு பாவமடி. தண்ணீர் லாபமடி ஆசை உண்டானது அது வீடு ரெண்டானது அடிக்கான கருங்கோயிலே காதல் ஒரு பாவமடி
வரக்கூடும் அன்று ஒன்றாகலாம் கருங்கோயிலே காதல் ஒரு பாவமடி காதல் கணக்கிலே கண்ணீர் நல்லாபடி ஆசை உண்டாய். ஏய், ரெண்டு பேரும் என்ன படிக்கிட்டு இருக்கீங்க? டயர்ல காத்திருக்கான பிரிக்க பார்த்தேன். என்னடா இருந்துச்சு? இறங்காத இருந்துச்சு. இந்த நொடி போறதோட உனக்கு எல்லாம் சரியா போய் இங்க வச்சோன்னே அங்க வைக்க வராது. என்னது அவன் அடுத்த வீட்டுல வைக்கும்போது நான் தங்கச்சியை வைக்காம வருவேனா? வைக்க கூடாதுங்க. என்னடா பழக்கம் இருக்கா? நான் கொடுத்தேன்னா அங்க எதுவும் இல்லைங்க. எதா இருந்தாலும் டேய், நீ அதுக்கு அண்ணன்டா. அதைத்தான் நான் சொல்ல வரேன்டா. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுல எத்தனை பின்னீங்க? ஒரு பண்ணு இந்த வேலை செய்யுது. அண்ணே, 1000 தான் இருந்தாலும் என்னை தூக்கி வளர்த்தவங்க நீங்க. உங்களை விட உரிமை இந்த உலகத்துல யாருக்கு என்ன இருக்கு? வேண்டாங்க, போடா. தங்கச்சி அண்ணே சொல்லுங்க. ஆள் சூப்பரா இருக்குது. அண்ணன் சொல்ற வார்த்தையா இது? அண்ணன் இங்க இரு, ஏற்கனவே முடியல, செலவு தலையில விழுந்து ராதானே. என்னடி கரும்புச்சி மாதிரி இருக்கிறவங்க போட்டு நசுக்கி எடுக்குது. எவராஜி அடங்க மாட்டானா? என்ன அப்படி கவுக்க கூப்பிடுற? பால் எல்லாத்தையும் கூப்பிட்டு மொத்தமா எதுக்கு அடி சொல்லுங்க? ஐயோ ஐயே, எங்க மாமா வெக்கம் பண்றாரு. இவ்வளவு வேகமா போய் என்ன பண்ண போற? வேகமா போகாதீங்க, மெதுவா போங்க. அவருக்கு வேகமா போனதில்ல. வேப்பனுக்கு தண்ணி ஊற போக போகுதுப்பா. அண்ணனை போய் முந்தையா அப்புறம் எப்படி வந்தீங்க? எப்படி சொல்றது? சின்ன பிள்ளைல எப்படி எப்படி வளர்த்தேன்? அது கையை எப்படி பிடிப்பாங்களா சொல்லியா அண்ணன்? எப்படி பிடிக்கிறாங்க? தங்கச்சி என்னடா பொட்டா பையன் மாதிரி இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, நான் சொல்லிட்டேன். நல்ல என்னைக்காவது ஒரு எப்ப நாள் வேணாம். நல்ல நினைச்சு என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்க என்னை நல்லதாக வாக்கி கூடாத. அவ 7 பிள்ளை 9 பிள்ளைகளை கொண்டா பாத்துக்க. நீங்க 7 அன்னைக்கு இருக்கீங்க. தங்கச்சி ஜெயப்பிரியா இங்க வா. ஏதாட்டும் பிடிக்கிறது என்ன ஜெயப்பிரியா நல்லா இருக்கியா? அப்படிதான் பிடிக்கணும். எந்த ஊர்ல நீ பிடிப்பாங்க? அம்மா, வலிக்குது. நான் பிடிச்சதா? ஏமா புடிச்சு பெணையிறீங்க, போ. சரி, நீங்க 3 பேர் என்னைய மட்டும் தனியா யார் கொழுக்கட்டை பிடிச்சது? நீங்க? நாரதர் வந்துட்டாரு. கொழுக்கட்டை பிடிச்சதா? நான் உன்னை நம்ப மாட்டேன். நீங்க என்ன கொண்டு பிடிச்சீங்க? நீ சொல்றது தலையோட சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் தலையில்லாம முடிப்பாங்க. உன் பேச்ச நம்ம பாட்டு ஓரமா போடி போ. போ, முகரை பிடிக்காத. அண்ணே, நீ பாத்தியா? பார்த்தேன். ஏய், பைசா. எப்படி? முளையும் போது பார்த்தேன். ஏய், இல்ல, உள்ள முளையும் போது உன்னை எந்த நேரத்துல பெத்தாகனே தெரியல. சரி, அவர் எப்படி இருந்தாரு? பிள்ளையாரு மாதிரியா இருக்காரு. அங்க வா, அம்மா. ஏய், அண்ணே நாரதனால நீ பிள்ளை இல்ல. ஏய், நான் இப்ப போய் சொல்றியா? ஆ? அசல் ஒரிஜினல் பிள்ளையாரு. அண்ணே, கை கொடுங்க. நீ ஒரு ஆள் தான் உண்மை பேசுறதே இந்த உலகத்திலேயே. உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் குடிக்க. அவனுக்கு முடியல, நீ இறக்க போற எவ்வளவு ஒரு பண்ணு கொடுத்தது இந்த வேலை பாக்குறேன். உன்னைய ஒரு பண்ணு கொடுத்தது. சேர்த்து விட்டியா? ஒரு பெண்ணு கொடுத்தது வேலை செய்யுது, வேற ஒண்ணும் இல்ல. அவனை உறங்க போட்டு சம்பளத்தை பாதி பிடிக்கலாம் தானே பிளான் பண்ணேன். ஒரு பண்ணுக்கே இவ்வளவு வேலை. இன்னொரு பண்ணு அடுத்து ஜெயப்பிரியா நீ எப்படி கொடுத்து. ஆளை கிளப்பி விட்டு என்னத்தியல? அத்தா, நீ கிளப்பி கல்யாணம் ஆகுது. மகளே, நீ பாத்தியாடி? நீ பாத்தியா? நாரதன். என்ன பாக்கு? நீ நாரதருங்கிற. ஆமா. அண்ணன் பிள்ளையாருங்கிறாரு. நீ நான் ஒண்ணும் பார்க்கல. என்ன பார்க்கவே இல்லைங்கிறவ. என்னப்பா அப்படி அது பண்றீங்க? பார்த்தவனே அந்த மூனி அடிச்சிருச்சு, கரங்குளத்தை மூனி அடிச்சிருச்சு. அந்த பிள்ளை பார்க்க முடியல நானு. ஏய், வாயில் அடி ஒரு அடி. சுவாமி அழைத்து வாருங்கள் அண்ணா. சுவாமி வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியம். பின்னாடி அவர் வந்து பாருங்க. கொஞ்ச நேரம் அடக்க ஒடுக்குமா. சுவாமி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. 4 பேர் சேர்ந்து வரவேற்பு கொடுக்கணும். அந்த ஞாபகத்தை மட்டும் 4 பேர் சேர்ந்து வடையை வச்சு அவர் கையில கொடுக்கணும். வடையை வறுத்து கொடுக்குறியா? வேற என்ன இந்த பிள்ளை வடை வறுத்து கொடுக்கணும்? வடையை பொரிச்சு கொடுப்பாங்க, எண்ணெயில வறுத்து எந்த ஊர் அடி கொடுப்பாங்க. சொல்றதுதான் புரியுதா? சமைச்சு சொல்றதை கேட்டு அவனுக்கு அப்படி போச்சு சொல்லிட்டு சொல்லுங்க. சும்மாவே இருந்தேன். திருமால் புகழ் பாடி திருவேகம் தனிநாடும் தெய்வகருள் கூடுவரே வருகவே. ஆ, ஆ, லலலலலலலலல. திருமால் புகழ் பாடி திருவேகம் தனிநாடும் தெய்வகருள் கூடுவரே வருகவே. உங்க திருவடிகள் சரணமாசி தருகவே.
ஆ.